நாகையில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனையை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்ததை கண்டித்து 2000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? இது பற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் சொல்வது என்ன? நாகையில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை 2 மாதங்களுக்கு முன் ஒரத்தூரில் உள்ள அந்த அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனால பாத்தீங்கன்னா அந்த நாகையில இயங்கி வந்த 100 ஆண்டு கால மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அந்த உள்நோயாளிகள் பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு மற்றும் இந்த அவசர சிகிச்சை பிரிவு இழுத்து மூடப்பட்டது. இதனால பூச்சிக்கடிய, ஜுரம், தலைவலி போன்ற உடனடி தீர்வுக்கான சிகிச்சை பெறக்கூடிய ஏழை நோயாளிகள் பரிதவிப்பிற்கு ஆளாகியதுடன் இந்த 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல பேருந்து வசதிகள் இன்றி மருத்துவ சேவை பெற முடியாமல் சிரமத்தை சந்தித்தனர். இதனை கண்டிச்சுதான் இந்நிலை இந்த நாகை தலைமை மருத்துவமனை அதே இடத்துல தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தியும் உள்நோயாளிகள், புறநோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவு துவங்காத தமிழக அரசை கண்டித்து நம்பியார் நகர் மீனவ கிராமத்தினர் தலைமையில் இன்றைக்கு நாகையில் பொதுமக்கள், வர்த்தகர்கள், மீனவர்கள் என இந்த கடைகளை அடைத்து விட்டு 2000க்கும் மேற்பட்டோர் சாலையை மறித்து ஒப்பாரி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அந்த பகுதியில் ஈடுபட்டனர். அப்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் பாத்தீங்கன்னா அவசர சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்தது போல் பாவித்து கீழே விழுந்த நபரை சுற்றி ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுது. இதையடுத்து இந்த நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரசு அதிகாரிகள், போலீசார் எந்தவித பேச்சுவார்த்தைக்கு வரதை தொடர்ந்து ஆத்திரமுற்ற அந்த போராட்டக்காரர்கள் போலீசாரின் தடுப்புகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உடனடியாக இந்த பகுதிக்கு, அதாவது நாகை புதிய பேருந்து நிலையம், வெளிப்பாளையம், தம்பித்துறை பூங்கா போன்ற முக்கிய சாலைகள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த வழியை அந்த அரசு தனியார் பேருந்துகளை தடுத்து நிறுத்தி ஓட்டுநர்களிடம் அந்த வாகனங்களை இயக்கக்கூடாது என்ன வாக்குவாதத்திலும் ஈடுபட்டாங்க. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து 3 மணி நேரமா இந்த மறியல் போராட்டம் என்பது இந்த 3 பகுதிகளிலும் நீடிக்கிறது. வாகனங்களை இயக்க முடியாம பேருந்து ஓட்டுநர்கள் அங்கேயே ஸ்தம்பித்து போயிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த வாகனங்கள் பயணித்த பயணிகள் வெளியூருக்கு செல்ல முடியாம பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அதாவது 2000 பேர் குவிந்து இருக்கிறனால 100க்கும் மேற்பட்ட போலீசார் தான் இருக்காங்க. அவங்களும் இந்த போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை தோல்வி முடிந்ததால் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் இந்த நபர்கள் தற்போது இந்த பகுதி, அதாவது இந்த நாகப்பட்டினம் பிரதான பகுதியில் இருந்து அதாவது கலெக்டர் அலுவலகம் வரை ஊர்வலமாக செல்ல தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டக்காரர்களிடம் அதாவது மருத்துவமனை சார்பாகவும் போலீசார் சார்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை தோல்வி முடிந்ததா இந்த பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனை வேண்டிய போராட்டம் நடைபெற்று வரும் சம்பவம் பெரும் பரபரப்பையும் போக்குவரத்தையும் இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்குது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அரசு உடனடியாக தலைமை மருத்துவமனை, அதாவது அரசு மருத்துவமனையாவது இந்த பகுதியில் இயங்க வேண்டும், அதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் போராட்டம் அடுத்த கட்டமாக தீவிரமடையும். இதனால் அரசுக்கு பெரிய தலைவலி ஏற்படும் என்ற அந்த கோரிக்கையை போராட்டக்காரர்கள் தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். விரிவான கள விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.